ஒரு 50 அடிச்சோன்னே அப்பாடி! ஐ ஹவ் கம் அவுட் ஆஃப் த ரட் அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீலிங் இல்லாம, அந்த இடத்துல ஒரு ஒரு திடீர்னு ஒரு ஒரு மகிழ்ச்சி வரும் உங்களுக்கு. மகிழ்ச்சி வந்தோனே தேவையில்லாத ஒரு ஷாட்டுக்கு போவீங்க, அவுட் ஆயிடுவீங்க. ம், ம். அப்படி இருக்கும்போது கவாஸ்கர் சொல்லுவாரு. அந்த கவாஸ்கர் நீங்க அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவர் செஞ்சுரி அடிச்ச அடுத்த பாலுக்கு அவர் கார்ட் எடுப்பாரு. ஓகே. ஃப்ரெஷ்ஷா கார்ட் எடுப்பாரு. அப்பதான் ஒரு இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிற மாரி ஆரம்பிப்பாரு ம், அவரு. ம், ம். அவர் சைக்காலஜிக்கலா நான் எதுவும் பண்ணல. நான் இப்ப தான் பேட்டிங் வந்திருக்கேன். அப்படிங்கிற மாரி அத தனக்கு தானே சொல்லிப்பாரு அது. அந்த மாதிரி அந்த 50 அடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சஞ்சுவோட கேம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பாலிஷ். தூக்கியே ஆடலங்க பால. ஆமாங்க. ஆமா, அந்த ஆமா. ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் ஆஃப்ல ஆடுன 2, 3 ஷாட்ல வந்து பிரெத் டேக்கிங். நான் இப்ப குண்டப்பா விஸ்வநாதன் சொல்லும்போது, அந்த ஷாட்ல எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்தது அந்த ம். காலத்துல. அவர் ஆடுனதெல்லாம். இன்னும் அந்த மாரி இந்த நீட்லிங்ன்னு சொல்லுவாங்க. ஊசியில நூல் கோக்குற மாரி 2 பேருக்கு நடுவுல அந்த கேப் அவர் பார்த்தது, அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பார்க்கணும் அது. அந்த அந்த பேட் அதுக்கேத்த மாரி கிளைட் பண்றது. பியூட்டிஃபுல்லா ஆடுனாரு. இன்னிங்ஸ்னா அந்த மாரி ஒரு இன்னிங்ஸ் சும்மா கம்பு சுத்துற வேலையெல்லாம் இல்ல. இல்ல. இங்க தூக்கி அடிக்கிறேன், அங்க பிட்ச்ன்னு போச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பெர்ஃபெக்ட் கிரிக்கெட் ஷாட். ஒரு பெர்ஃபெக்ட் கிரிக்கெட் ஷாட்ட மட்டுமே வச்சு ஒரு 196 சேஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறத தெளிவா ப்ரூவ் பண்ணாரு. நான் மறுபடியும் சொல்றேன். T20 கிரிக்கெட்டுங்கிறது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு. இளைய தலைமுறைக்கான ஒரு ஃபார்மேட் அது. அதுல வந்து நம்ம வந்து சூரியவன்ஷி வரைக்கும் இப்ப பேசுறோம். ம். 14, 15 வயசு பையன் வரைக்கும். ஆனால் என்னைக்கு இருந்தாலும் சீனியாரிட்டிக்கு ஒரு மரியாதை உண்டு. எக்ஸ்பீரியன்ஸ்‌க்கு ஒரு மரியாதை உண்டு. அப்படிங்கிறத இப்ப நீங்க இந்த வேர்ல்ட் கப்ல 2, 3 இன்னிங்ஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு டேவிட் மில்லர் இன்னிங்ஸ் எடுத்துக்கோங்க. ஹாரி ப்ரூக் இன்னிங்ஸ் ப்ரோ. எடுத்துக்கோங்க. சஞ்சுவோட இன்னிங்ஸ் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நீங்க என்னதான் ஆரம்பத்துல போட்டு பேட்ட சுத்தி கித்தி என்ன பண்ணாலும் சரி, எங்கள மாரி ஒரு ஆள் வேணும்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. நரைச்ச தலையோட நான் சொல்லணும்ல அது. அதனால இல்ல அந்த டெக்னிக்கல் ஷாட்ஸ் நீங்க சொன்ன மாரி தான். சஞ்சு வந்து தூக்கி அடிக்கணும்னு அவர் விரும்பவே இல்ல. நான் யாரு அப்படின்றத நான் காட்டுறேன். என்னோட பெர்ஃபார்ம பாரு அப்படின்றத தான் நேத்து தோணுச்சு. ஒரு பக்கம் அப்படியே பில்லர் மாரி நின்னுட்டாரு சார். கிட்டத்தட்ட அது 40 ஓவர் அது நேத்து அந்த அது மனுஷன் மட்டும் இல்ல. கிரவுண்ட்ல. அவருடைய அந்த அந்த மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்கல்ல. ஆ. அந்த மெச்சூரிட்டி வந்து அவரோட இன்னிங்ஸ்ல த்ரூ அவுட் இருந்தது. ஒரு 100 அடிச்சதுக்கு அப்புறம் கூட பெரிய செலிப்ரேஷன் இல்ல. இல்ல. மேட்ச அடிச்சு ஜெயிச்சு குடுத்துட்டாரு. திபு திபு திபுன்னு ஓடுவாங்க. அங்க போய் குதிப்பாங்க, இங்க ஏறுவாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அப்படியே பேட்டிங் ஹெல்மெட்டையும் கழட்டி போட்டாரு. ப்ரே பண்ணாரு. தேங்க் பண்ணாரு கடவுளுக்கு. வ எந்த ஒரு 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 இதுவுமே இல்ல. சலனமே இல்லாத ஒரு 2 காலும் தரையில வச்சிருக்கிற ஒரு ஒரு மனித பிறவியா நேத்துக்கு காட்சி குடுத்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது.